ஆண்டி 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 ஒரு நிமிஷம். ஹலோ. நான் உங்க நல்லதுக்கு தானே சொன்னேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இது பாருங்க, இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. திடீர்னு ஸ்கூல்ல இருந்து போன் பண்ணி அவார்டு வாங்க கூப்பிட்டாங்க, பேட்டி எடுக்க கூப்பிட்டாங்கன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு கிளம்பிடுங்க. இதுக்கப்புறமும் நீங்க நகை கடைக்கு வந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் தேவையில்லாத சிக்கல். ஓகேவா? நீ ரெடி ஆயிட்டியா? சரிமா சரிமா, இத நாங்களும் கிளம்பிடுறோம். நீ சீக்கிரமா வா. என்ன எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்களா? சரி வா. சாரதா, நந்தினி என்ன சொன்னா? என்ன சொல்வா? வழக்கம் போலதான். என்ன சொன்னான்னு கேட்டேன். நகை கடைக்கு வர வேண்டாம்னு சொன்னா. ஓ, பிச்சி அந்த அளவுக்கு போயிருச்சா? இதுக்கு மேல விட்டு வச்சா நல்லா இருக்காரு சாரதா. நீ வரல, நானும் நகை கடைக்கு வரல. போ, முதல்ல இது அன்புகிட்ட பேசு. ஏங்க நேத்து இதே தான் உங்ககிட்ட நான் சொன்னப்போ இதெல்லாம் அன்புகிட்ட எதுக்கு சொல்லி அவன் மனசை கஷ்டப்படுத்தணும்னு சொன்னேன். இப்ப பாத்தியா அவன் எந்த அளவுக்கு பேசியிருக்கான்னு? ஏங்க தாலி கொடி எடுக்க போற நேரத்துல பேசுற பேச்சா அது? அன்புகிட்ட பேச வேண்டாம் மாமா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாமா. அவன் சந்தோஷமா இருக்கட்டும். இது சந்தோஷமா தொடங்குற விஷயம். இத பேசி அவன் மனசு நோக்கடிக்க வேண்டாம். அதுக்காக அவன் உன்ன நோக்கடிப்பாளா? மாமா இங்க பாரு சாரதா, அன்பு வேணா வரப்போற பொண்டாட்டிக்காக எதையாவது விட்டு கொடுப்பான். ஆனா உன்னை எதுக்காகவும் யாருகிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன மாமா பெரிய பெரிய வார்த்தை பேசுறீங்க? அவ சின்ன பொண்ணு, நேத்தே சொன்னேன்ல. ஏதோ கோவம் அப்படி நடந்துக்கிறா. போக போக எல்லாம் சரியா போயிடும். ஐயோ, நீங்க வண்டி ரெடி பண்ணுங்க, நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். ஹலோ, எங்க எல்லாரும்? இது நல்லா இருக்குல்ல? ஆமா, இது கூட நல்லா இருக்கு. சொல்லுங்க சித்தி. இந்த டிசைனும் நல்லா இருக்குல்ல? இந்த கன்றாவியை பார்க்க வேண்டியதா இருக்கே. பட் இதுல முகப்பு இல்லையே. ஆமா அத்தை, இப்ப முகப்பு தானே ஃபேஷன். இப்பெல்லாம் மாடர்னா நிறைய வருது. மேடம், முகப்பு வச்ச செயின் பாக்குறீங்கல்ல? நிறைய இருக்கு மேடம். கலெக்ஷன்ஸ் போய் எடுத்துட்டு வரேன். ரொம்ப நல்லா இருக்குல்ல? சித்தி, ஒரு போட்டி வச்சுக்கலாமா? இதுல என்ன போட்டி? என்ன போட்டினா யாரு பெஸ்டா டிசைன் செலக்ட் பண்றாங்கன்னு பாப்போமா? ஏய் வேண்டா வெண்பா, இந்த விளையாட்டு விளையாடாத. என் பொண்டாட்டி நீ தோத்து போயிருவ. அப்படியா? பார்க்கலாமா? சித்தி, உங்களுக்கு டீலா நோ டீலா? அப்பா, எனக்கு என்னவோ சித்தி தான் கோட்டை விடுவாங்கன்னு தோணுது. டேய் டேய் டேய், பாத்துருவோம்டா. இன்னைக்கு நீங்களா நாங்களான்னு பாத்துருவோம்டா. பாத்துருவோம். என் பொண்டாட்டி தோத்து போயிருவாளா? அவ யாரு தெரியுமா? எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? எங்க கிட்டேவா? அப்பா அப்பா, ஏன்பா இல்லாத மிஷியம் முறுக்குறீங்க? டேய் டேய், அடங்குடா அடங்குடா. முதல்ல பெட்ட கட்டுங்கடா. அம்மா சாரதா, ஆட்ட தரம்பி. என்னங்க பசங்க கிட்ட நீ தான் ஜெயிக்கிற. சும்மா கிளம்புறங்க. போட்டியை நானா போட்டேன், அவனுக்கு தான் ஆரம்பிச்சாங்க. நீ இறங்கு. அக்கட சூடுங்க. எக்கட சூடுனால என் பொண்டாட்டி தான் ஜெயிக்க போறா. போங்க போங்க. அத எடுங்க. தாடி எடுக்க வந்த இடத்துல இதுங்களோட கூத்த பாத்தீங்களா? ஆமா ஆமா, என் பொண்ணுக்கு நான் பார்க்க வேண்டிய தாலி இப்ப கண்டவ கழுத்துல ஏற போது. பெத்த உயிர் பத்தி எரியுது. எல்லாம் என் தலை இழுத்து. உடரே உடரே உடரே, நமக்கு ஒண்ணு பிறந்திருக்கு பாரு. உனக்கு தான் 5ஆம் வீடு பொங்கல் ஆகி போச்சு. உனக்கு குழந்தை பிறக்கிறதே பெரிய விஷயம். குழந்தை பிறந்துருச்சு, சும்மா இருக்க வேண்டியதானே? என்ன சொல்றீங்க? மொச்சக்கட்டைக்கு பச்சை சட்டை போட்ட மாதிரி இருக்கு. என்னடா பச்சை சட்டை? நீயும் மூஞ்சி சுமார. இது நல்லா என்ன புள்ள? வாகண்ணா, என் பொண்டாட்டி கூப்பிடுறா, என்னன்னு பாத்துட்டு வந்துருவோம். என்ன புள்ள? எல்லாம் உந்தி. அடடா, செலக்டடா? உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. டேய், பாத்தீங்களாடா என் பொண்டாட்டியோட செலக்ஷன? உங்க செலக்ஷன் இதுக்கு முன்னாடி ஏதாவது தேர்மாடா? பாருண்ணா, சித்தி செலக்ஷன் எவ்வளவு சூப்பரா இருக்கு. எவ்வளவு நம்பி நம்ம மண்ணை தான் கவ போறோம். பாரு, சித்தி எவ்வளவு கியூட்டா செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு. இல்ல அவ்வளவுதான். உன்னை நம்பி நாங்க தான் கோட்டை விட்டோம். அப்படியா? என்ன நோப்படியா? நீ ஒன்னும் உருப்படியா செலக்ட் பண்ணிருக்க மாட்டிய. அதான் எனக்கு தெரியுமே. ஓ, எங்களுக்கு எல்லாம் செலக்ஷன் பண்ண தெரியாதா? மாமா ஒரு நிமிஷம். ஈஸியா வார்த்தை விடாதீங்க. இவ ஏதோ மறைச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அட நீ சும்மா இருப்புல. அவளுக்கு என்ன தெரியும்? என்ன நீ செலக்ட் பண்ணதை காட்டு பாப்போம். அட இங்க பாருடா. என் பொண்ணு அசத்திட்டா.
என்ன புள்ள இப்படி கவுத்து விட்டுட்டா? பின்னிட்டு போ. சூப்பர் சூப்பர் சூப்பர். Thank you. நீங்க சொன்னதெல்லாம் ஓகே. ஆனா சித்தி சொல்லணும். என் ராசாத்தி உனக்கு என்ன, நீ எடுத்ததுதான் சூப்பரா இருக்கு. சித்தி நிஜமாவா சொல்றீங்க? நந்தினி வரட்டும், அப்படியே இந்த டிசைனை பார்த்ததும் அசந்து போயிடுவா. இதோ நந்தினி வந்துட்டாங்களே. அப்பா அதோ அங்க இருக்காங்க. பாத்தியாயா எப்படி மினுக்கிட்டு வரானு? இப்படி மினுக்கிதான் இந்த அன்பு பையில நல்ல மயக்க வச்சிருக்கா போல. ஏய் பேசாம இரு, அடக்கி வாசி. அவங்க காதல் விழுந்தா சண்டைய கிளப்பி விட்டுருவாங்க. ஆமா, பெரிய இவ அவ. எவ அவ? துப்பு ஏன் முழுங்குற? வாங்க வாங்க, ராகு கேது ஒண்ணா வரீங்க. சாரி, வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓஹோ. தாலி எடுக்க அப்பா டைம் குறிச்சு கொடுத்தாரு. அதான் நல்ல நேரம் போறதுக்குள்ள தாலிய வெண்பா செலக்ட் பண்ணிட்டா. நீங்க வேணா பாருங்களேன், டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன எப்படி இருக்கு? என்ன நந்து, டிசைன் எப்படி இருக்கு சொல்லு. வெண்பா தான் எடுத்தா. அன்பா, அதான் எல்லாரும் கோடி செலக்ட் பண்ணிட்டீங்கல்ல, இதுல என்ன இருக்கு? உங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா எடுத்துருங்க, எனக்கு ஓகே தான். என்ன நீ இத வாங்கிட்டு வந்து வீட்ல என்கிட்ட காமிச்சு இததான் உன் கழுத்துல போட போறேன்னு என்கிட்ட சொல்லிருந்தா நான் ஓகேன்னு தானே சொல்லிருப்பேன். அப்பா, தாலி செயின்ல அவங்களே செலக்ட் பண்ணிட்டாங்களாம். ஓகே அன்பா, நீங்க பே பண்ணிட்டு வாங்க, நாங்க முன்னாடி போறோம். வாங்கப்பா போலாம். இருமா, என்ன இது? என்னாச்சு நந்தினி, ஏன் இப்படி பேசுற? நான் எதுவும் ஃபீல் பண்ணல அன்பா, சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா அது எனக்கும் பிடிக்கணும் தானே, அதானே உங்க ரூல். நந்தினி, இது ஒரு விஷயமா? நீ வர வரைக்கும் பார்க்கலான்னு இருந்தோம். இந்த பார், இந்த டிசைன் பிடிக்கலன்னா வேற ஒரு டிசைன் பார்க்கலாம். உண்மையை சொல்லணும்னா இது உன் கழுத்துல ஏற வேண்டிய தாலி, நீ எடுக்கிறது தான் முறை. மதனிக்கு வேணும், நல்லா வேணும். இதுவே நம்ம பொண்ணா இருந்தா கால்ல விழுந்து கும்பிட்டு வாங்கிக்கிட்டு இருந்திருப்பா. இந்த பாம்பு தலைக்காரிக்கு எக்கத்தாளத்தை பாத்தீங்களா? மதனிக்கு நல்ல வேணும் தான். நந்தினி, உனக்கு இந்த டிசைன் பிடிக்கும் நான் தான் சொன்னேன். டே, நீ சும்மா இருடா. அவ கழுத்துல ஏற போற தாலி அவளே செலக்ட் பண்ணிட்டோம், விடு. அவ சந்தோஷம் தான் முக்கியம். நீ வாமா, நீயே செலக்ட் பண்ணவா. என்ன ஆண்டி நீங்க இப்படி என் கைய பிடிச்சா நான் எப்படி செலக்ட் பண்ண முடியும்? ஆண்டிக்கு பாசம்னா கண்ணே தெரியாது போல இருக்கு. அதான் கண்ணு மொண்டு தெரியாம கைய பிடிச்சு இழுத்துட்டு வரீங்க. இந்த டிசைனர் தாலியோட ஆல்பம் இருக்குமே, அதை எடுத்துட்டு வா. ஓகே மேடம். வந்து 5 நிமிஷம் ஆகல, அதுக்குள்ள அத்தனை பேரை அடைக்க முடியல. இந்தாங்க மேடம். இந்த டிசைன் நல்லா இருக்கு, இதை கொண்டு வாங்க. ஓகே மேடம். அன்பா, இது ஓகே இல்ல? வெரி சிம்பிள் அண்ட் நைஸ்ல. என்ன அன்பா, உனக்கு பிடிக்கலையா? நீ எடுத்தா அவனுக்கு பிடிக்காம இருக்குமா?
என்ன ஆண்டி எல்லா ஆன்சரும் நீங்களே சொன்னா எப்படி? அன்பு சொல்லட்டுமே. அன்பா நீ சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்கா? சொல்லு அன்பா. நல்லா இருக்கு. அன்பா இது ஓகே, இதையே பேக் பண்ண சொல்லிடு. அங்க பாரு. என்ன லக்ஷ்மி, டிசைன் எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தானே மதனி. அம்மா தாலி கொடி. தம்பதிங்க மன நிறைஞ்சு சந்தோஷமா வாழணும். தொட்டு கும்பிட்டு கொடுங்க. வெண்பா உன் கையால தாலியை தொட்டு கொடு. வாங்க நந்தினி, தொட்டு கும்பிட்டு வாங்க. வீட்ல பூஜை அறையில வச்சு கும்பிட்டோம். ஆண்டி என்ன நடக்குதுங்க? என்ன நந்தினி, என்னாச்சு? பாரு அன்பா, உங்க சித்தி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. வெண்பா கையால தாலிய தொட்டு கும்பிட்டு கொடுத்தா நான் எப்படி வாங்குறது? நாங்க எப்படி நல்லா வாழ்றது? என்ன நந்தினி, என்னாச்சு உனக்கு? வெண்பா தொட்டு கொடுத்தா என்ன? என்ன ஆண்டி எல்லாம் தெரிஞ்சு நீங்களே எப்படி பேசுறீங்க? வெண்பாக்கு முதல்ல ஒரு மாப்பிள்ளை பாத்தீங்க. மாப்பிள்ளை பொண்ணை பார்த்துட்டு போகும்போது ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. அடுத்து ஒரு மாப்பிள்ளைய பாத்தீங்க. வெண்பா பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னா, அவ்வளவுதான். மாப்பிள்ளை அழைப்பன்னைக்கு அவர் தலையில பெட்டர் மார்க்ஸ் லைட் விழுந்து ஸ்பாட்லயே அவுட் ஆயிட்டாரு. இத்தனை பெருமை இருக்கிற வெண்பா கையில தாலிய கொடுத்து தொட்டு கும்பிட்டு கொடுக்க சொன்னா நானும் உங்க புள்ளையும் நல்லா வாழுவோமா என்ன? நந்தினி, சாரி ஆண்டி, என்ன தப்பா நினைக்காதீங்க. ஒரு விஷயம் உண்மையா இருந்தா அதை எந்த இடத்துலயும் மறைச்சு வச்சு பேசி எனக்கு பழக்கம் இல்ல. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசிருக்கேன் இல்லையா அன்பா? ஏய் வாய முடி நந்தினி. எங்க எதை பேசணும்னு உனக்கு அறிவு இல்ல? டேய், விட்ட ஓவரா பேசிட்டு இருக்க. இல்லப்பா என்ன பேச? பேசாம இரு. அன்பு அன்பு பேசாம இரு. அண்ணன், அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க சொல்றது கரெக்ட் தானே. அது உண்மையா இருந்தா அதை எங்க வேணா சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா அவங்க சொன்னதுல எந்த தப்பும் இல்லை. சித்தி, நான் ராசி இல்லாத பொண்ணு தானே. நான் எப்படி இதை அவங்க கிட்ட கொடுக்கறது? இவங்க சொல்றது 100% உண்மைதான். நம்ம அண்ணன் மேல இருக்கிற கரையில தானே சொன்னாங்க. அவங்க சொன்னதுல தப்பு இல்லையே. இது ஒரு விஷயமே இல்ல. நீங்க உங்க கையால கொடுத்துருங்க. இத நானே சொல்லிருக்கணும். அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்கல்ல, நீங்களே கொடுங்க. அதான் அவளே சொல்லிட்டாளே மதனி, நீங்களே உங்க கையால தொட்டு கும்பிட்டு தான் கொடுத்துருங்க. என்ன ஆண்டி நீங்க? வெண்பா கொடுத்தே நான் வாங்கல. இதுல நீங்க கொடுத்தா நான் எப்படி வாங்க முடியும்? ஏன்னா நீங்க ரெண்டாம் தாரமா. நந்தினி வாய மூடு. மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? அன்பு லட்சத்தி அவ என்ன பேசிட்டு இருக்கா பாருங்க. விடு அன்பு
ம். என்ன ஆண்டி, நீங்க ஏன் ஆசை என்னன்னு கேட்காம நீங்களே முடிவு பண்றீங்க. நான் ஏதாவது சொன்னா ஏன் மேல கோவப்படுறாங்க? அன்பா, நான் அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு. எனக்கு இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் தெரியாது. ஆனா இப்ப எனக்கு அம்மா இருந்தா என்ன பண்ணுவாங்களோ அத லக்ஷ்மி அம்மா பண்ணட்டும். அவங்க எனக்கு அம்மா மாதிரி இருக்கட்டுமே. லட்சுமி, என்ன பாத்துட்டு இருக்க? பொண்ணு கூப்பிடுது இல்ல, தாலியை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி கையில கொடு. கொடு. கொடுங்க. இந்தாம்மா. அண்டவா. செல்லோ, புள்ள எல்லாம் சரியாகும். ம். வெண்பாக்கு முதல்ல ஒரு மாப்பிள்ளை பாத்தீங்க. மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துட்டு போகும்போது ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. அடுத்து ஒரு மாப்பிள்ளைய பாத்தீங்க. வெண்பா புடிச்சிருக்குன்னு தான் சொன்னா. அவ்வளவுதான். மாப்பிள்ளை அழைப்பன்னைக்கு அவர் தலையில பெட்டர் மார்க்ஸ் லைட் விழுந்து ஸ்பாட்லயே அவுட் ஆயிட்டாரு. அண்ணா, சாரி வெண்பா. சாரியா? ஏய், என்னாச்சு உனக்கு? அண்ணா, என்ன கண் கலங்கி இருக்கு? என்ன மன்னிச்சிரு வெண்பா. எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேக்குற? இல்ல வெண்பா, நந்தினி அத்தனை பேர் முன்னாடியும் அப்படி பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அதனால என்னென்ன விடு. அவங்க மனசுக்குள்ள எதையும் வச்சுக்காம ஓப்பனா பேசுறவங்க, அவ்வளவுதானே. டேக் இட் ஈஸி. இல்ல வெண்பா, தப்பு என் மேலதான். நம்ம வீட்டுல நடக்கிற சில விஷயங்களை நான் அவகிட்ட சொன்னது அவ இங்க இருக்கிற நம்ம நிலைமைய அவ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான். ஆனா அவ திடீர்னு அப்படி பேசுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. சித்தி சித்தி, நந்தினி ஏன் அப்படி நடந்துக்கிட்டான்னு புரியவே இல்லை சித்தி. அவகிட்ட நான் பேசுறேன் சித்தி. வெண்பா கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். டேய், என்னடா பேசிட்டு இருக்க? அவன் நகைக்கடையில் வச்சு எல்லாரையும் அசிங்கப்படுத்துவான், இங்க வந்து மன்னிப்பு கேட்க வைப்பியா? அப்பா கொஞ்சம் சும்மா இருங்க மாமா. என்ன புள்ள பேசிட்டு இருக்காங்க? ப்ளீஸ் பா, நந்தினி அப்படிப்பட்ட பொண்ணு இல்லப்பா, நல்லவப்பா. நம்ம குடும்ப சூழ்நிலை தெரியணும் தான் நான் எல்லாத்தையும் அவகிட்ட சொன்னேன்ப்பா. இத்தனைக்கும் நான் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அவதான்ப்பா எனக்கு ஆறுதல் சொன்னான். ஆனா ஏன் இத்தனை பேர் முன்னாடி அதை சொன்னான்னு எனக்கு புரியலப்பா. அன்பு, யார்கிட்ட எதை எப்ப சொல்லணும்னு எந்த நேரத்துல சொல்லணுங்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. சித்தி, நீ சொல்றது எனக்கு புரியுதுப்பா. ஆனா காலம் முன்ன மாதிரி இல்ல. நீ நந்தினி கிட்ட வெண்பா விஷயத்த எதுக்காக சொல்லிருப்ப? நம்ம குடும்ப கஷ்டத்தை அவ புரிஞ்சுக்குவா, யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறத தெரிஞ்சு நடந்துக்குவாங்கிறதுக்காக தானே சொன்ன. இப்ப பாரு பாரு எவ்வளவு தப்பா போயிடுச்சுன்னு. சித்தி சத்தியமா சொல்றேன் சித்தி, நந்தினி இந்த மாதிரி யாரையும் ஹர்ட் பண்ணி பேசுறவ கிடையாது. ஆனா அவ இப்படி பேசுனது எனக்கே ஷாக்கா இருக்கு. தான் நினைச்சது நடக்கணும்னா யாரு எதை வேணாலும் பேசுவாங்க. ஏண்டா, காதலிச்சா வீட்டில் நடக்கிறதெல்லாம் போய் வரிசையா ஒப்பிப்பாங்களா? அறிவில்லை உனக்கு? மாமா என்ன நீங்க? அவன் தான் சொல்றான்ல, விடுங்க. இப்ப அவனை கோச்சுக்கிட்டு என்ன நடக்க போகுது? நந்தினி உனக்கு காதலி மட்டும்தான், இன்னும் இந்த வீட்டுக்கு மருமக ஆகல. அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? உன் காதலியா நடத்திருக்கணும். நீ அவளை வீட்டு மருமகளா நினைச்சிட்ட, ஆனா அவ அப்படி நினைக்கலையே. அவ சித்தி சாரி சித்தி. வெண்பா சாரிடா, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது பாரு அன்பு, காதலிக்கும் போது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பலவீனமோ பலமோ ரெண்டும் பேசிருப்பாங்க. அது அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தா யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. அவங்கள சுத்தி இருக்கிறவங்க விஷயத்த பேசினாதான் சிக்கலே வரும். இதுவே நந்தினி இந்த வீட்டு மருமகளா இருந்து நந்தினி சொல்றது வேற யாராவது சொல்லியிருந்தா நந்தினி சும்மா விட்டுருப்பாளா? அவளே சண்டைக்கு போயிருப்பா. ஒருத்தரை பார்த்து பழகிறதுக்கு முன்னாடி
அவங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டத்தை சொன்னா முதல்ல சந்திக்கும் போது அந்த பலவீனத்தோட தான் பார்ப்பாங்க. அது மனித இயல்பு. அதனாலதான் சொல்றேன், யார பத்தியும் எந்த இமேஜையும் நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்க கூடாது. அவங்களா புரிஞ்சுக்க நம்ம அனுமதிக்கணும். புரியுதா? சரி சித்தி. என்னடா சரி? டேய், அந்த பொண்ணுகிட்ட சொல்லி வை, இன்னும் ஒரு முறை இது மாதிரி பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன். மாமா, பின்ன அவ என்னது மாமா, மறந்து மன்னிக்க வேண்டிய விஷயத்த நீங்க திரும்ப ஞாபகப்படுத்துறீங்களா? இனிமே எதுவும் பேசாதீங்க, விட்டுடுங்க, விடுங்க. சரி விடு, சாப்பாடு கொண்டு வர, நீங்க எல்லாம் உட்காருங்க, உட்காருங்க, எல்லாரும் சாப்பிடலாம். என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? இல்லப்ல, எவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூட்டா இருக்கு. இங்கதான் உன்னை இன்டர்வியூ கூப்பிட்டாங்களா? நியாயம்தான். உன்னோட திறமை புத்திசாலித்தனம் தெரிஞ்சுதான் கூப்பிட்டுருக்கானுங்க. போய் பட்டை கிளப்பிட்டு வா. என்னது பட்டைய கிளப்பணுமா? மாமா வாங்க மாமா என் கூட.